கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளை கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். பாருங்கள், அற்புதமான ஒரு வசனம். நாம் வாழ்க்கையில் கனி கொடுக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். பாருங்கள், நம்ம தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம சுய பலத்தினால சுய ஞானத்தினால அந்த பூமியில் வெற்றி பெற முடியாது. அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லம், அவருடைய பலன், அவருடைய ஞானம் இல்லாமல் அந்த பூமியில் வெற்றியை வாழ முடியாது. பாரு, அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம், சபைகளை நடத்துகிற அபிஷேகம், வியாபாரத்தை சரியாக நடத்த ஒரு அபிஷேகம், எல்லாமே அவருடைய கிருபை நமக்கு தேவை. பாருங்க, அதனால தான் நம்ம அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பலன் நமக்கு தேவை. அவருடைய அற்புதங்கள் நமக்கு நடக்கணும். சில காரியத்தில் வெற்றி பெறணும், சில காரியத்தில் ஜெயம் எடுக்கணும், வியாபாரத்தில் வெற்றி பெறணும், சத்துருக்களை மேற்கொள்ளணும், பகைக்கிறவர்களை மேற்கொள்ளணும், சவால்களை ஜெயிக்கணும். எல்லாத்துக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அபிஷேகம் தேவன் நம்மை ஜெயிக்க பண்ண வேண்டும். சத்துருவை தேவன் மேற்கொள்ள வேண்டும். அவர் நமக்காய் யுத்தங்களை செய்ய வேண்டும். அவர் நமக்காய் வழக்காட வேண்டும். அவர் நமக்காய் கிரியை செய்ய வேண்டும். பாருங்க, அதனால தான் சொல்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். ஏன்னா நம்முடைய பலன் போதாது. இந்த பூமியில் வெற்றியை வாழ்வதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு, இந்த பூமியில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்முடைய பலனோ நம்முடைய ஞானமோ போதாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போதுமானவர்கள் அல்ல, நாம் குறைவுள்ளவர்கள். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய பலன் குறைவுள்ளது, நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பலனாக இருக்கிறார், நம்முடைய ஞானமாக இருக்கிறார், நம்முடைய மீட்பாக இருக்கிறார், நம்முடைய வெற்றியாக இருக்கிறார். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அப்போ நம்ம பாருங்க, நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் அதான் இயேசு சொல்றாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள். அந்த செடியும் கொடியும் பிச்சு விட்டா அந்த கொடி காஞ்சி போயிடும், உலர்ந்து போயிடும். அப்படிதான் நாம் கொடிகளாக இருக்கிறோம். தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது மாத்திரமே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக, வெற்றி உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்போம். பாருங்க, அநேக நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை தடை பண்ணி விடுகிறான். நம்மளை பிஸியாக வச்சுக்கிறான், நம்மளை சுத்த விடுறான். நம்ம தேவனோடு நேரம் செலவிடாதபடிக்கு பிசாசு நம்மை தடுக்கிறான், பிஸியாக வச்சுக்கிறான். நம்மளுடைய பிரசன்னத்தில் இருந்தால் வெற்றி பெறுவோம். ஜெப வாழ்க்கையில் இருந்தால் வெற்றி பெறும். வேதத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், தெய்வீக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள், இந்த பூமியில் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்கள், இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது மாத்திரமே அவரை போல நீங்கள் மாறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அவருடைய திவ்ய சுபாவம், அவருடைய அபிஷேகம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். அவருடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். அவருடைய தெய்வீக சுபாவங்கள் உங்கள் மூலமாய் வெளிப்படும். அவருடைய அபிஷேகம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். நீங்களும் நானும் ஒரு கொடிகளாய் தான் இருக்கிறோம். தேவனோடு இணைந்திருந்தால் மாத்திரமே வெற்றி. பாருங்க, நம்முடைய சுய பலத்தில், சுய ஞானத்தில், சுய அறிவில், சுயத்தில் நாம் எதையும் மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து தேவனால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். உள்ளார்ந்த மனுஷனில், ஆவியில் நாம் பலனடைந்து, அபிஷேகத்தை நாம் பலன் அடைந்து, வசனத்தை வாசித்து, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு, வாக்கு தத்தத்தில் நிலைத்திருந்து நாம் சத்துருவை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பூமியில் ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசானவன், விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். பாருங்க, அதனால நாம இதை மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுது காத்திருங்கள். ரொம்ப அவசியமா இருக்கும். பாருங்க, கர்த்தரு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புதிய பலன் அடைகிறார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புகிறார்கள். நாம் பலன் அடையணும். பாருங்க, அவர் சமூகத்தில் இருக்கும்போது பலன் அடை. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும், வேதத்தை வாசிக்கிற நேரம் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் அடைய வேண்டும். பிரச்சனைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில் கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் அடையுங்கள். அவர் நம்மை பலப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நம்மை உயிர்ப்பிப்பார். நம்ம சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை உயிர்ப்பித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சத்துருக்களை சிதறடிப்பார். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே ஒரு ரகசியம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். அதிகாலை ஜெபம் பண்ணு, நைட்டு ஜெபம் பண்ணு,
சபைக்கு போகிறது ரொம்ப அவசியம், ஜெபிக்கிறது அவசியம், அதிகாலை ஜெபம் அவசியம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்று போகவே மாட்டோம். அதான் இயேசு சொல்கிறாரு, நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர். கனிகள்னா பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆவியின் கனிகள், தெய்வீக அன்பு, தெய்வீக சாந்தம், தெய்வீக குணங்கள் நம் மூலமாக வெளிப்படும். அநேகருக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். எல்லா காரியத்திலும் நீங்களும் நானும் வெற்றியாய் வாழ்வோம். குடும்பத்தில் வெற்றி, பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி, வேலையில் வெற்றி. நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்முடைய அபிஷேகத்தின் அளவு அதிகமாகும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தெய்வீக ஞானம் நமக்குள் பெருக ஆரம்பிக்கும், தெய்வீக பலன் பெருகும். பாருங்க, நாம் சாதாரண மனுஷன் ஒரு அசாதாரணமான மனிதனாக கர்த்தர் நம்மை மாற்றி இந்த பூமியில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள், பலன் அடையுங்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சத்ருவை மேற்கொள்ளுங்கள், ஜெயமெடுப்பீர்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. ப்ரேயர் டைம் சூஸ் பண்ணுங்கள். அதிகாலை ஜபம், நேரத்தை மெடிடேஷன் பண்ணுறது, வேதத்தில் தியானமாக இருப்பது, சபைக்கு செல்வது எல்லாம் ரொம்ப அவசியம். பாருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் வெற்றி அடையாததுக்கு காரணம், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 10 நாள் ஜெபம் பண்ண மாட்டான், ஒரு நாள் பைபிள் வாசிட்டு 10 நாள் பைபிள் வாசி. அப்படி இல்லை. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனுடன் அந்த உறவில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு புருஷன் கர்த்தருக்குள் திடப்பட வேண்டும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ தான் மனைவி கீழ்ப்படிவாள், பிள்ளைகள் கீழ்ப்படிவாள். மனைவி கர்த்தருக்குள் தன்னை ஒரு ஜெப வாழ்க்கை ஒரு பெண்ணிற்கு அவசியம். பார், அப்போ தான் அந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் கர்த்தருக்குள் வழிநடத்த முடியும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். பிள்ளைகளுக்கு நாம் பைபிள் படிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு கற்றுத்தர வேண்டும். அப்போ தான் இந்த பூமியில் ஒரு நீதியின் விருட்சங்களாக, வெளிச்சமாக, அந்த பூமியில் ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாற்றப்படுவார். அன்பானவர்களை, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து அவருடைய சமூகத்துக்கு போங்க. அதிகாலை ஜபம், நைட்டு ஜபம், வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அது செய்யும் பொழுது வெற்றி அடைவீர்கள். இயேசுவும் அதிகாலையில் பிதாவை நோக்கி ஜெபித்தார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் என்ன பண்ணார்னா ஜபம் பண்ணார். அதனால தான் ஊழியத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஒரு இயேசு, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவரே டெய்லியும் ஜெபிக்கிறார். பாருங்க, ஜனங்களை விட்டு போய் தனியாக போய் ஜெபிக்கிறார். அதனால தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. நீங்களும் நானும் வெற்றி பெறது எவ்வளோ அவசியம். இயேசுவை காட்டில் நாம் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நாம் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வியாபாரம், குடும்பங்கள் தலைக்கும், செழிக்கும், ஊழியத்தில் பெரிய வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. பிசாசின் வஞ்சனைகளுக்கு தப்புவிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.